மட்டன் தான் என்னோட ஃபேவரட் டிஷ். பட் எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. நான் மட்டன் சாப்பிடலாமா டாக்டர்? அது எனக்கு செட் ஆகுமா? நிறைய ஹார்ட் பேஷண்ட்ஸ் என்கிட்ட கேட்குற கேள்வி இதுதான். ஃபர்ஸ்ட் நம்ம நான்வெஜ்ஜை ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று வந்து ரெட் மீட், இன்னொன்று ஒயிட் மீட். அது என்ன சார் ரெட் மீட் ஒயிட் மீட்? எல்லா கால்நடைகள், அதாவது ஆடு, மாடு, பன்றி, ஸோ இந்த மாதிரி கால்நடைகள் எல்லாமே ரெட் மீட்ல சேரும். ஒயிட் மீட்னா என்னன்னா ஃபிஷ், சிக்கன், காடை, அப்புறம் வாத்து, இந்த மாதிரி பறவைகள் அண்ட் மீன் வந்து ஒயிட் மீட்ல சேரும். என்ன சார் வித்தியாசம்? ரெட் மீட்ல ஹை அமௌண்ட் ஆஃப் சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கும். அதே மாதிரி மீட்டையும் ஃபேட்டையும் உங்களால் எளிதாக பிரிக்க முடியாது. ஸோ அதனால நீங்கள் ரெட் மீட் எஸ்பெஷலி மட்டன் நிறைய சாப்பிட்டா உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தால் இது அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சப்போஸ் என்னால் மட்டனை விடவே முடியல சார், ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா நீங்கள் வந்து இந்த லீன் கட்ஸ் சூஸ் பண்ணலாம். அதாவது ஃபேட் கம்மியாக இருக்கிற மாதிரி, இந்த மார்பு எலும்புக்கு கீழே, அப்புறம் தைஸ், ஸோ இந்த மாதிரி மசில் மட்டும் இருக்கிற மாதிரி போர்ஷன்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் ரெட் மீட்டாக இருந்தாலும் ஒயிட் மீட்டாக இருந்தாலும் ஹார்ட் பேஷண்ட்ஸ் எல்லாமே கிரேவி, குழம்பு அந்த ஃபார்மில் தான் சாப்பிடணும். வறுத்தது, பொரிச்சது, ஆயில் ஃப்ரை, டீப் ஃப்ரை இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும். ஸோ ஏற்கனவே அதில் ஃபேட் அதிகம், நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபேட் அதிகமாகி உங்களுக்கு ஹார்ட்டில் பிளாக்கேஜஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம்.